இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. மகளே மகனே, கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நம்பிக்கை உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. இன்றைய நாள் நம்பிக்கையோடு தான் பிரதம வாழ்க்கையை நான் தொடங்குறேன். ஒவ்வொரு நாளும் மாறாதா? ஒவ்வொரு நாளுமே கனவுகளோடு தான் நான் எண்சிக்கிறேன். இன்னைக்கு மாறாதா, ஸோ நாளைக்கு மாறாதான்னு சொல்லி கனவுகள் எப்போ நிச்சயமாகும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கேன் பிரதர். ஆனால் மாற்றங்கள் இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லைன்னு சொல்லி சோர்வுற்று நம்ம சொல்லும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. கடினமாக உழைக்கிறேன் பிரதர், கடினமான எஃபெக்ட் போடுறேன், ஆனால் எந்த ஒரு பலனும் என் வாழ்க்கையில் இல்லை பிரதர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இன்னும் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் என் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி. உங்களுடைய விசுவாசம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சோர்ந்து போகாதீங்க. உண்மையுள்ள இருதயத்தோடு நம்ம ஜெபிக்கின்ற வேலையில் உண்மையாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருப்பாருங்க. சோர்ந்து போகாதீங்க. பல வேலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி உடஞ்சி போகாதீங்க. இன்றைய நாள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உன் மனம் உடையாது இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. உன் மனம் உடையாது இருக்கா? அது என்ன பிரதர், மனசு கல்லாது உடைக்கிறதுக்கு இல்லை கண்ணாடியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் நம்ம மனசு உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் அதை ஒன்று சேர்த்து அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காது, நிச்சயமாக நல்லாவே இருக்காது. ஏன் அப்படின்னா, சந்தோஷமாக அப்படி இருந்த தருணத்தில் திடீர்னு நம்மளை ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இல்லை, மீண்டும் அந்த சந்தோஷம் வருமானு கேட்டால் வராது. ஏன்னா அங்கேயே நீ என்னை அவமானப்படுத்துகிறேன், அங்கேயே நான் அசிங்கப்படுத்துகிறேன், அங்கேயே என்ன நோகடிச்சிட்ட, மீண்டும் சிரிக்கணும், மீண்டும் சந்தோஷமாக இருக்கணும், எப்படி இருக்க முடியும்? அம்மாவா இல்லையா? நமக்கும் மனசு இருக்குல்ல, நமக்கும் வலிக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கப்போம்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உன் வாயில் வரக்கூடிய வார்த்தை அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது. நீ அவனை அடித்தாதான் வலி இல்லை, நீ சொல்கிற வார்த்தை கூட அவனுக்கு அது வலியை பெருசாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பேசுகின்ற வார்த்தை கூட நம்ம பார்த்து நிதானமாக பேசணும், நல்ல விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நல்லது பேசினாலே கேட்குறதுக்கு யாரும் இல்லை பிரதர். உங்களுக்கு என்னங்க வந்துச்சு, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்களோ, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, திடம் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க. உங்கள் வேலையில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை நோக்கி ஓடுகின்ற பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக கொடுக்க போகின்றார். மகளே மகனே, கலங்காத. இன்றைக்கு நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னா வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமா இல்லையா? நம்ம நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகக்கூடாது. நம்ம நம்பிக்கையை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்குமே எல்லா தேவைகள் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த தேவையை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற போகின்றாரு. சந்தோஷமாக இருங்க, பிறரையும் மகிழ்வித்து பாருங்கள். அதில் இருக்க சந்தோஷம் செம்மையாக இருக்குங்க, நமக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஆனால் முக்கியமாக சொல்ல போனால் இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா குறைவு தான். ஸோ பெண் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்க தவறான பாதையில் போகக்கூடாது, தவறான சிந்தனைகள் வேணாம், எதுவும் வேணாம். ஆண்டவரே அவங்க நல்வழி நடத்துங்கப்பா, நல்ல ஒரு ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். தவறான பழக்க வழக்கங்கள் அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்கள், அதுலேருந்து வெளியே வந்து ஆண்டவரே அவங்க நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, நல்ல தெளிவை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி. இன்றைக்கி யோசிக்க கூட முடியல, டைமே எடுக்க முடியல. நான் இதுதான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கின்ற மனம் இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்பவே தப்பான விஷயம். ஸோ அதிலேருந்து வெளிவர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பார்த்துக்கோங்கப்பா. படிக்கின்ற மாணவ
மாணவிகளை ஆசிர்வதிங்க. அரசாங்க தேர்வு எதிர்நோக்க கொண்டே இருக்காங்கப்பா. ஏசப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லபடியாக தேர்வினை எழுதி வெற்றி பெற்று அவங்க எதிர்கால கனவுகளோட ஓட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் நாட்களும் ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை குறித்து நீர் வைத்திருக்கின்ற ஆச்சரியமான திட்டங்களுக்காகவும் அவை தீமையானவை அல்லாமல் நன்மைக்கு எதுவாக இருப்பதினாலும் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நீர் ஞானத்தின் தேவனாய் இருக்கின்றீர் ராஜா. உம்முடைய நினைவுகள் பரிபூர்ணமாக விளங்க வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுப்பீர நம்புகிறேன் இயேசப்பா. பொருளாதாரத்தில் நாங்கள் மிகவும் சோர்வுற்ற நிலையில் இருக்கோம் ஆண்டவரே. யாரும் எங்களுக்கு உதவி செய்ய இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பான்னு சொல்லி உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையும் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் பாருங்க ஆண்டவரே. பிறர் எங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருப்பீராக. பொல்லாதவர்களின் கரங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வீராக ராஜா. நாங்கள் குழம்பும் தருணங்களில் நீர் சரியான பாதையில் நடத்துவீர் என்பதை நாங்கள் மறக்காமல் இருப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. எதிர்காலத்தை என்னால் பார்க்க இயலாவிட்டாலும் என் நன்மைக்காகவே நீர் எல்லாவற்றையும் செய்கின்றீர் என்று விசுவசிக்கின்ற ஆண்டவரே. தீயும் தண்ணீரும் எங்களை கடக்க பண்ணி செழிப்பான இடத்தை நோக்கி எங்களை நடத்துவீராக ராஜா. இன்றைக்கு நாங்கள் எங்கு இருந்தாலும் நீர் எங்களுக்கென்று நேர்த்தியான எதிர்காலத்தை வைத்திருக்கின்றீர் என்பதை அறிந்து களி கூறுகின்ற ஆண்டவரே. நீர் எப்போதும் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய எண்ணங்கள் எங்கள் மேல் எப்போது இருப்பதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. சகல துதியும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உடைந்த உள்ளத்தை நீர் தேய்ச்சுவீர் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. உடைஞ்சி போய் கிடக்குறோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ராஜா. பொருளாதாரத்தில் உயர்த்துங்க ஆண்டவரே. யாரும் நிலையான ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம் ஏசப்பா. எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க. தனிமையின் பாதையை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே. நீரே எங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன்னு நம்புகிறேன் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் பாருங்க ஆண்டவரே. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.